ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் குர்த்தி அதாவது 6 பீஸ் குர்த்தி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் மினியேச்சரில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ஹிப்பு கிட்ட வந்து நல்ல ஷேப் வரும், அதனால் அழகாக இருக்கும். ஸோ கட்டிங் மெத்தட் எல்லாமே இதில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம நெக்கு, ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணுவோம். பட் எல்லாமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து ஆப்போசிட்டாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பக்கம் நான் மார்க் பண்ணது நெக்கோட விட்த்து. இப்போ லென்த் மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டரோட அளவு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆமோலோட அளவு. இது எல்லாமே டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டோட அளவு அதையும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இது எந்த அளவு செஸ்ட் எடுக்கணும், ஏன்னா மிடில் வந்து ஒரு பீஸ் வந்துடும். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம அந்த கார்னரில் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணி வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணி அப்படியே கிராஸாக போட்டு எடுத்துகிறோம். நல்ல ப்ராடாக வரும். நமக்கு வந்து அனார்கலி குர்த்தி மாதிரி இருக்கும். பேனல் வரும், 6 பேனல் வரும். ஷேப்புமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மிடில் வர பீஸ், அதாவது ஃபோல்டட் எட்ஜில் வர பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆமோல் எதுவுமே வராமல் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும். அந்த வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் லென்த் செக் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சு நம்ம அந்த ஷேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஷேப் கொடுக்கல அப்படின்னா ஒரு பக்கம் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேப் கொடுத்து அந்த வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ இங்கே வந்து நெக்கோட விட்த் நான் மார்க் பண்ண பாருங்கள். நெக்கோட டெப்த் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகான அந்த பேனல் குர்த்தி நமக்கு ரெடி ஆகிடும். பேனல் குர்த்தியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ என்ன பேட்டர்ன் வேணாலும் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஒரு ரோப் வேணும் அப்படின்னா நம்ம ரோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கண்டிப்பாக ஷேப் எடுக்கணும். ஷேப் எடுக்கலன்னா இந்த குர்த்தி வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொடுக்காது. ஸோ ஒரு பக்கம் பிசுறு இருக்குது அப்படிங்கிறதால அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ அந்த மிடில் பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் கலர்லேயுமே நம்ம போட்டுக்கலாம். மிடில் வந்து வேறு கலரில், சைடில் வேறு கலரில் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து சிங்கிள் கலர்லேயே தான் இந்த பேட்டர்ன் நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து மெயினாக வேஸ்ட் கிட்ட நமக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மிடில்லையுமே வந்து நம்ம அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலையுமே ரோப் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைடில் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.